வேணுகால் தெருவை சேர்ந்தவர் சீனிவாசன். இவரது மகள் 18 வயதான ராஜஸ்ரீ பொத்தேரியில் உள்ள SRM கல்லூரியில் 1ஆம் ஆண்டு கணினி பொறியியலை சேர்ந்த நிலையில் இன்று காலை கல்லூரிக்கு புறப்பட்டு செல்லும் போது குரோம்பேட்டை வைஷ்ணவா கல்லூரி ரயில்வே கேட்டை கடந்தார். அப்போது சென்னையை நோக்கி சென்ற விரைவு ரயில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடலை கைப்பற்றிய தாம்பரம் இருப்பு பாதை காவல்துறையினர் தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பிய நிலையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல் நாள் கல்லூரி வகுப்பிற்கு சென்ற மாணவி விரைவு ரயில் மோதி உயிரிழந்த சம்பவம் உறவினர்கள் நண்பர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் அமைந்துள்ள கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அப்பகுதியில் கடைகள் கட்டப்பட்டு செயல்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து கோவிலுக்கு சொந்தமான இடங்களை கண்டறிந்து ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கோவில் சொத்துக்களை மீட்கும் நடவடிக்கையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டுள்ள கடைகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்ட போது அங்கிருந்த சிலருக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சம்பவ இடத்தில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக மாடம்பாக்கம் சாலையிலும் பரபரப்பு ஏற்பட்டது. கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு அவற்றை மீண்டும் கோவில் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கோவில் சொத்து மீட்பு நடவடிக்கையால் மாடம்பாக்கத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் காவல்துறை பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்ட உதகை நகராட்சிக்குட்பட்ட 12வது வார்டு பழைய தபால் நிலையம் அருகில் உள்ள ஷாமில் பின்புறத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு சுமார் 30 ஆண்டு காலமாக குடிநீர் குழாய் இல்லாத காரணத்தினால் அந்த பகுதி மக்கள் நகரமன்ற உறுப்பினர் ஹக்கீம் பாபுவிடம் கோரிக்கை வைத்தனர். உடனடியாக நகரமன்ற உறுப்பினர் ஹக்கீம் பாபு முழு முயற்சி எடுத்து அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் வசதி செய்து கொடுத்துள்ளார். அதேபோல் அவருடைய வார்டில் பொதுமக்களின் பிரச்சனைகளை உடனுக்குடன் செய்து கொடுப்பதினால் பொதுமக்களிடம் அவருக்கு நல்ல பெயரும் மதிப்பும் உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சி அலுவலகத்தில் சாலை, மின் விளக்கு, குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பணிகளை ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொண்ட நகராட்சி நிர்வாக ஒப்பந்ததாரர்களுக்கு மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செய்து முடிக்கப்பட்ட பணிகளுக்கான நிலுவைத் தொகையை வழங்க மறுக்கும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஒப்பந்ததாரர்கள் மறைமலை நகர் நகராட்சி அலுவலகத்தில் அமர்ந்து நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் நிலுவைத் தொகை வழங்க வேண்டியும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்ததாரர்களிடம் நகராட்சி அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்த ஒப்பந்ததாரர்களிடம் நகரமன்ற தலைவர் சண்முகம் பேச்சுவார்த்தை நடத்தி தர்ணாவில் ஈடுபட்டவர்களுக்கு உறுதியளித்ததன் அடிப்படையில் ஒப்பந்ததாரர்கள் தங்களின் போராட்டத்தை கைவிட்டனர். தாவேகா ஆட்சி அமைந்ததிலிருந்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு நகராட்சிகளில் ஒப்பந்ததாரர்களுக்கு ஒப்பந்த புள்ளி அடிப்படையில் அத்தியாவசிய பணிகளுக்கான டெண்டர் நிறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் மறைமலை நகராட்சியில் நகராட்சியின் வளர்ச்சி மற்றும் அடிப்படை வசதிகளுக்கான 500க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் தடுக்கப்பட்ட நிலையில் செய்து முடிக்கப்பட்ட பணிகளுக்கான ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 40 கோடி ரூபாய் பணம் வழங்காமல் இருப்பதால் அதிகாரிகளை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் குற்றச்சாட்டை முன்னிறுத்தி ஈடுபட்டனர். மறைமலை நகராட்சி நிர்வாகம் தூங்குதா?
ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி செங்கல்பட்டு மாவட்ட கிளை சார்பில் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் சிங்கபெருமாள் கோவில் நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றிய 2 ஆசிரியர்களுக்கு விதிகளுக்கு முரணாக மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் வழங்கிய பணியிட மாறுதல் உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் மகாலட்சுமி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் காட்டாங்குளத்தூர் வட்டார பொருளாளர் வெங்கடேசன் வரவேற்புரையாற்றினார். கோரிக்கைகளை விளக்கி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் பேசினார். வடக்கு மண்டல மாநில துணைத் தலைவர் அமர்நாத், மாநில சொத்து பாதுகாப்பு குழு இணை ஒருங்கிணைப்பாளர் சார்லஸ், மாநில செயற்குழு உறுப்பினர் வரதன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் கருணாகரன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். பணியிட மாறுதல் உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியை சேர்ந்த ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். உடனடியாக ஒரு டெப்டேஷனை போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அதே இடத்துக்கு இளைஞர் பணியை காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் சிங்கபெருமாள் கோயில் நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருடைய உத்தரவின் பேரில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் 2 வட்டார கல்வி அலுவலர்களை அனுப்பி விசாரணையின் அடிப்படையில் சிங்கபெருமாள் கோயில் பள்ளியில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர் மற்றும் வரலாறு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திலும் மதுராந்தகம் ஒன்றியத்திலும் நிர்வாக மாறுதலும், அதே பள்ளியில் குற்றச்சாட்டுக்கு ஆளான நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு அருகிலே இருக்கக்கூடிய பட்டவாக்கம் பள்ளிக்கு மாறுதலும் வழங்கியிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட வாலாஜாபாத்தை அடுத்த புளியம்பாக்கத்தில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையில் உள்ள ஏசியன் IAS அகாடமி திறப்பு விழா மிக விமரிசையாக நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக வருமான வரி அலுவலக இணை ஆணையர் சரவணகுமரன், CRPF கமாண்டன்ட் செழியன், காஞ்சிபுரம் மாவட்ட கல்வி அலுவலர் நளினி, ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி முதல்வர் முனைவர் தேவராஜு, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெக்னிக்கல் எஜுகேஷனல் டிரஸ்ட் நிறுவன தலைவர் APJS கேசவ கிருஷ்ண கணபதி ஆகியோர் கலந்து கொண்டு ஏசியன் IAS அகாடமி அலுவலகம் மற்றும் வகுப்பறைகளை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் 400க்கும் மேற்பட்ட ஏசியன் IAS அகாடமியின் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா எஜுகேஷனல் டிரஸ்ட் செயலாளர் கவிதா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா எஜுகேஷனல் அறங்காவலர் டாக்டர் சமந்தா, ஸ்ரீ APJ கிருஷ்ண கணபதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியின் துணைத் தலைவர் சுனில்காந்த், ஏசியன் பன்னாட்டு உறைவிட பள்ளியின் துணைத் தலைவர் சூரியகாந்த், ஏசியன் IAS அகாடமியின் இயக்குநர்கள் நிர்மல்குமார், துரைமுருகன் உள்ளிட்ட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். Sri Nalini Ma'am, Chief Educational Officer. இந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஆரம்பிச்சு உயர வளர்ந்திருக்கக்கூடியவர்களே அந்த வினையானது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அசகள்ளத்தூர் கிராமத்தை சேர்ந்த சுந்தர்ராஜ் என்பவர் குரூர் கிராமத்தில் உள்ள செல்லபாண்டியன் என்பவரின் நிலத்தில் பட்டி அமைத்து 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் குரூர் பகுதியில் நேற்று இரவு காற்றுடன் பெய்த கனமழையின் போது பட்டியின் அருகே இருந்த மின்கம்பத்தில் இருந்து உயர் மின்னழுத்த கம்பி அறுந்து விழுந்ததில் பட்டியில் இருந்த 70க்கும் மேற்பட்ட ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. தொடர்ந்து பட்டியில் இருந்த சுந்தர்ராஜ் உடனடியாக மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என கூறியுள்ளார். பின்னர் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து சம்பவம் குறித்து வருவாய்த்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் உயிரிழந்த ஆடுகள் மட்டுமே தங்களது வாழ்வாதாரம் என்றும் இறந்த ஆடுகள் அனைத்தும் சினை பிடித்து அடுத்த மாதம் கன்று ஈனும் நிலையில் மின்சார கம்பி அறுந்து விழுந்து இறந்துள்ளதால் அரசு சார்பில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் ஆட்டின் உரிமையாளர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இறந்த ஆடுகளின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்டது என்பதால் தங்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் கண்ணீர் மல்க கூறியுள்ளனர்.
ஆசிரியர் கண்முன்னே பகிரங்கமாக பள்ளி வளாகத்தில் பள்ளி மாணவர்களை தாக்கும் பள்ளி சிறுவன் ஒருவன் மாணவனை கட்டுப்படுத்த முடியாமல் கண்டிக்க முடியாமல் ஆசிரியர் அவதியடைந்தார். மீண்டும் ஆசிரியர்கள் கையில் பிரம்பு எடுப்பார்களா என சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கேள்வி எழும்பியுள்ளது. ஆசிரியர்கள் கண்டிக்காமல் விடுவதால் ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலும் இதே நிலைதான் என்றும் இதனால் ஆசிரியர்கள் வேதனைப்படுவதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களை ஒழுங்குபடுத்தவும் இதுபோன்று பள்ளி மாணவர்களின் அடாவடித்தனத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆகாஷ் இங்கிட்டு வா, எதை செய்யணுமோ அதை செய்யணும். அவனுக்கு வர சொல்லு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட பிலாப்பூர் கிராமத்தில் மனு நீதி நாள் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை, கூட்டுறவுத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, கால்நடைத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் சிறப்பு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மருத்துவ காப்பீடு தொடர்பான சிறப்பு முகாமும் நடைபெற்றது. முகாமில் அமைக்கப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் அரங்குகளை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வீரப்பன் நேரில் பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து தகுதியான பயனாளிகளுக்கு பட்டா, வேளாண் விதை தொகுப்பு, புதிய குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வீரப்பன் வழங்கினார். இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் கணேஷ்குமார், ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்திபன் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் பிலாப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகளை பயன்படுத்திக் கொண்டனர். மாவட்ட அலுவலகம் இங்க மக்கள்கிட்ட நேரடியாக சொல்லணுன்றது இந்த திட்டத்தோட நோக்கம். திரு சரவணன் அவர்களுக்கு மாவட்ட செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு குறுவட்ட நில அலவர் மகேஷ் என்பவரை தாக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் தாக்கப்பட்ட சர்வேயர் மீது புனையப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு செங்கல்பட்டு மாவட்ட மையத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் லோகநாதன் தலைமை தாங்கினார். நில அளவை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும், பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தாவேகா அரசையும் முதல்வர் கையில் உள்ள காவல்துறையை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி கயத்தாறு குறுவட்ட அளவர் மகேஷ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள பொய் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் நில அளவை அலுவலர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். அரசு பணியை செய்ய விடாமல் நில அளவை ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய். வருவாய்த்துறை ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய். வருவாய் கிராம ஊழியர்களின் அடுத்த பொழிச்சலூர் 6வது வார்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கிளைக்கழக செயலாளர் பிரசாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான காமாட்சி ஆசியுடன் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சங்கர் கலந்து கொண்டு கிளைக்கழக செயலாளர் பிரசாந்த் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார்.
இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் பரங்கிமலை ஒன்றிய கழக இணை செயலாளர் சுந்தரம், பொழிச்சலூர் கிளைக்கழக செயலாளர் சுரார் ரவி, பொழிச்சலூர் ஊராட்சி கிழக்கு பகுதி செயலாளர் மணிகண்டன், 6வது வார்டு இணை செயலாளர் மகேஷ், பொழிச்சலூர் ஊராட்சி பகுதி மகளிர் அணி தலைமை இந்துமதி, 6வது வார்டு மகளிர் அணி சிவப்பிரியா மற்றும் பொழிச்சலூர் கழக தாவேகா நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு மாநில உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தோழர் வல்லவநாதன் தலைமை தாங்கினார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை பார்க்க கூடாது, நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்து விளைபொருட்களுக்கு உரிய ஆதார விலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதில் மாவட்ட செயலாளர் கலியமூர்த்தி, மத்திய கமிட்டி தோழர் பாலசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், மாவட்ட கமிட்டி நிர்வாகிகள் ஏழுமலை, நாகப்பன், கந்தசாமி, சேட்டு, அன்பழகன், கோலமுத்து, கனகராஜ், ஜான் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 100 நாள் வேலை திட்டத்தை வேலை கொடு மகாத்மா தேசிய ஊரக எம்எல் கட்சி சார்பாக புரட்சிகர எம்எல்